அப்போ கவனிங்க, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அப்படியே விடுவர் ஆண்டவர் அல்ல. நம்ம அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிதலை உங்களிடத்துல எதிர்பார்க்கிறாரு, சத்தியத்தை உங்களிடத்துல எதிர்பார்க்கிறாரு, உண்மையை உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். See, Jesus, God expects truth from us. He does not give us only blessings, but he expects something back from us, that we will return to him, that we will praise God, that we will thank God, that we will humble ourselves, that we will be obedient to him, that we will be faithful to him, that we will follow him. இயேசு எதிர்பார்த்தார். அதுதான் அந்த கேள்வி. ஏன்பா 10 பேர் எங்கப்பா 9 எல்லாரும் வருவாங்கன்னு நினைச்சனே, அதான் சொல்றாரு. ஆனா வந்தது யாருங்க? ஒரே ஒருத்தன். 9 பேர் என்ன செய்தாங்க? அந்த 9 பேர் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த சுகத்தின் சந்தோஷத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? அப்படியே ஓடிட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்படி ஓடிடாதீங்கன்னு சொல்லுங்க. அப்படி ஓடிடாதீங்க. சுகத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே ஓடக்கூடாது. தேவை பெற்றுக்கொண்டவன், தேவை சந்திக்கப்பட்ட உடனே ஆண்டவரை விட்டு ஓடக்கூடாது. திரும்ப வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரா, ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரா, உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாரா? அந்த சுகத்தில் ஏதோ ஒன்றை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? எதிர்பார்க்கிறார் உங்களிடத்துல சுகத்தை. ஓ ஆண்டவரே, எனக்கு சுகர் இருக்குது ஆண்டவரே, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, வீசிங் இருக்குது, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. கர்த்தர் ஓகே சுகத்தை கொடுக்குறார். ஆனால் என்ன எதிர்பார்க்கிறாரு? சுகத்தை எதிர்க்க கொடுத்தாரு, நீ சபைக்கு தவறாமல் வரணும், அதுக்காக தான் சுகத்தை கொடுத்தார். நீ கர்த்தர் ஆராதிக்கணும், அதுக்காக தான் பலத்தை கொடுத்தார். ஆமென். அதை புரிந்து கொண்டு உணரக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம் கவனிங்க, அநேக கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொண்டா போதும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சுட்டா ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். அப்படி கிடையாது. இயேசு அந்த கேள்வியை கேட்காமல் இருந்தால் நம்ம இதை பேச வேண்டிய அவசியம். அதை கேட்டார், அதில் காரணம் உண்டு. என்ன செய்தாங்க? இயேசு எதிர்பார்த்தார். பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, இயேசு எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட. இதே எதிர்பார்க்கிறாரு. தேவனை மகிமைப்படுத்த ஒருவனும் இல்லையா? இந்த ஒரே ஒரு அந்நியன் தானா? சொல்லுங்க, அந்த ஒருவன் நானாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஒருவர் நீங்களாக இருக்கணும். அல்லேலூயா.